வணக்கம். தமிழாரத்தின் காலை நேரில் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவுக்கு தூதுவரின்றி திண்டாடும் அனுர. அரிசி தட்டுப்பாடு குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழில் சோடா அருந்திய 9 மாத குழந்தைக்கு நேர்ந்த கதி. நாட்டை மீட்க ரணில் மீண்டும் வருவார், அடித்து கூறும் தவிசாளர். போதுமான அனுபவம் இல்லாத மருத்துவர், பரிதாபமாக உயிரிழந்த குழந்தை. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் அமெரிக்க தூதுவர் நியமனத்துக்கு கூட ஆள்பற்றாக்குறை நிலவுகின்றதா என்ற கேள்வி அரசியல் தரப்புகளில் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஜனாதிபதி அனுர தரப்பிடம் ஆள்பற்றாக்குறை இருப்பதாக தெரியவில்லை எனவும் சரியான தெரிவுகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கவில்லை எனவும் அமெரிக்க சாஸ்பெரி பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் கலாநிதி கீதா பொன்கலன் தெரிவித்துள்ளார். அத்துடன் புதிய அரசியல் தலைவர்கள் என்பதன் காரணமாக சில அரசியல் விடயங்களை புரிந்து கொள்வதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு சரியான அனுபவமின்மை இருப்பதாக கீதா பொன்கலன் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக தீர்வுகள் தொடர்பில் சிந்திப்பதற்கும் செயற்படுவதற்கும் சாதாரண அரசியல் தலைவர்களை விட தேசிய மக்கள் சக்தி ஆட்சியாளர்களுக்கு அதிக நேரம் தேவைப்படுவதாக அவர் கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுமார் 7 மாதங்களுக்கு கடுமையான அரிசி பற்றாக்குறை ஏற்படும் என தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னக்கோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2024-2025 ஆண்டு பெரும்போக பருவத்தில் 2 சந்தர்ப்பங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் நெல் பயிர்களை அழித்துள்ளதாகவும் இது அரிசி பற்றாக்குறைக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார். தற்போது 850,000 ஹெக்டேர் அளவுக்கு நெல் பயிரிடப்பட்டுள்ளதாகவும் வெள்ளத்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் குறைந்தபட்சம் 20% வரை எதிர்பார்த்த விளைச்சல் இழப்பாகி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் அறுவடை நேரத்தில் காட்டு யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகளினால் நெல் வயல்கள் சேதமடைவதால் விளைச்சல் மேலும் குறையும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரிசி பற்றாக்குறையை சமாளிக்க அடுத்த பருவத்தில் குறைந்தது 7 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் பயிரிடல் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அனுராத தென்னக்கோன் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் சோடா என நினைத்து டீசலை அருந்திய ஆண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் யாழில் பதிவாகியுள்ளது. ஓர்காவற்றுறை நாரந்தனை தெற்கு பகுதியைச் சேர்ந்த 1 வயது 9 மாதங்கள் நிரம்பிய குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கடந்த 18ஆம் திகதி குழந்தையின் தந்தை உளவு இயந்திர திருத்த வேலையில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் டீசலை ஒரு போத்தலில் வைத்துவிட்டு சென்றுள்ளார். இதன்போது அவ்விடத்துக்கு வந்த குழந்தை சோடா என நினைத்து டீசலை அருந்தியது. இந்த நிலையில் குழந்தை மயக்கமுற்றது. பின்னர் குழந்தை ஊர்காவற்றுறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை 2:30 மணியளவில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும் பட்சத்தில் எவ்வித நிபந்தனையுமின்றி தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராகவே இருக்கின்றார் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் தெரிவித்துள்ளார். பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையை முழுமையாக வாசிப்பவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வேலை திட்டங்களிலிருந்து வெளியேறுவார்கள் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபிவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாடளாவிய ரீதியில் யானை சின்னத்தின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சி தேர்தலில் களமிறங்கியுள்ளது. கந்தளாய் சேனை நிறுவனத்துக்கு சொந்தமான 11,000 ஏக்கர் நிலத்தை குறுகிய கால பயிற்சிக்கு வழங்குவதற்காக நில அலுவலக அதிகாரிகள் நேற்று நடவடிக்கை எடுத்தபோது விவசாயிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. 20 ஆண்டுகளாக தாங்கள் பயிரிட்ட நிலத்தை மற்றொரு விவசாயிகளுக்கு கொடுப்பதாக குறித்த தரப்பினர் குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து இந்த பதற்றம் ஏற்பட்டது. கடந்த ஆண்டு விவசாயம், நிலம், கால்நடை, நீர்ப்பாசனம், மீன்பிடி மற்றும் நீர்வள அமைச்சின் அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கந்தளாய் சேனை நிறுவனத்துக்கு சொந்தமான 11,000 ஏக்கர் நிலத்தை குறுகிய கால பயிற்சிகைக்காக விவசாயிகளுக்கு வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார்.
அதன்படி 5 ஏக்கருக்கு மிகையாகாமல் நிலங்களை வழங்க முடிவு செய்யப்பட்டதுடன் இதற்காக முறையான வழிமுறையை உருவாக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தியிருந்தார். கந்தளாய் சீனி நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த நிலத்தை விவசாயிகள் சுமார் 20 ஆண்டுகளாக நெல், திணை மற்றும் சோளம் உள்ளிட்டவற்றை பயிரிட பயன்படுத்தி வந்தனர். இத்தகைய சூழலில் கந்தளாய் நில அலுவலக அதிகாரிகள் விண்ணப்பங்கள் மூலம் புதிய விவசாயிகள் குழுவுக்கு சம்பந்தப்பட்ட நிலங்களை விநியோகிக்க முடிவு செய்திருந்தனர். புதிய முறையின் கீழ் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் சாகுபடிக்காக 3 ஏக்கர் ஒதுக்கப்படுவதுடன் குறித்த நிலங்களை பிரிக்கும் நடவடிக்கை கடந்த வியாழக்கிழமை தொடங்கியது. இதை அறிந்ததும் அங்கு ஏற்கனவே பயிரிட்ட விவசாயிகள் குறித்த பகுதிக்கு வருகை தந்த நிலையில் நில அலுவலக அதிகாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டது. பின்னர் ஆக்கோபுரா போலீஸ் அதிகாரிகளுக்கும் சம்பவ இடத்துக்கு பிரவேசித்து நிலைமையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்ததுடன் தாக்குதலில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்தனர். இத்துடன் தமிழாரத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.